ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன்ரா. நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. ஸோ நேற்று ஸ்டோரி எங்கே நிப்பாட்டியிருக்கோம்? எஸ், நம்ம ஜங்குக்கு ஜிமின் கூட போன மாதிரி நிப்பாட்டியிருப்போம். ஐ மீன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன மாதிரி. ஸோ அதோட கண்டினியூ தான்டா. ஸோ நம்ம ஸ்டோரி டக்கு டக்குன்னு கொண்டு போகிறனால ஒரு 1 ஆர் ஒரு 2 வீக் கேப் விட்டுக்கலாம். ஒரு 2 வீக் அப்புறம்ன்ற மாதிரி. ஸோ இந்த 2 வீக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேக்குக் சண்டை போடாத நாளே இல்லை. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எப்போ பார்த்தாலும் எலியும் புனியுமா தான் இருப்பாங்க. அண்டு ஜிம்மின் அண்ட் சுகாவும் ரொம்ப ஜிம்மின் சுகா என்ன பண்ணாலும் ஜிம்மின் எதிர்த்து பேசுறது, சுகாவை ரொம்ப டென்ஷன் ஆக்குறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் மயூரியும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே ஆயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேயாங்க்கே அது ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிலிக்ஸில் கேட்டால் அவங்க அன்னைங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா வேலை நடந்திருக்கும்டா அந்த 2 வீக்ஸில். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டேங் தான் காரில் தான் உட்காந்துருக்காங்க. எதுவுமே பேசலை, ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவன் என்ன வாயை திறந்தா மூடவே மாட்டேன், இன்றைக்கி என்ன திறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் டேங்கை பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க? இங்கே என்ன படம் ஓடுதா? படம் ஓடினாலும் கேவலமாக தான் இருக்க போகுது. சரி, என்னவா வாயில் எதுவும் கொலக்கட்டை வச்சுருக்கியா என்ன? ஏய், தேவையில்லாமல் என்கிட்ட வம்பளுக்காமல் இருக்க மாட்டியா? இன்றைக்கி தான் நான் எதுவும் பேசலை, இல்லை அமைதியாதேல இருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு? சரி, கூல் டவுன். என்னாந்தேல கேட்டேன், பிடிச்சா சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. ஹோ, அந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள்கிட்டலாம் என் ஃபேமிலி மேட்டர் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு இவன் அமைதியாகவே இருந்திருக்கலாம். என்ன என்ன குசு குசுன்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்குள்ளேயே? ஒன்றும் இல்லை, காலேஜ் வந்துருச்சு, இறங்குறியா? இங்கே வாரு, எனக்கு தெரியும் இது உங்கள் அப்பா வீட்டுக்காரு தான், நீ எப்போ வேணாலும் இறங்கலாம், அப்படிதில்ல. ஆனால் மிஸ் கிம், நீங்கள் இறங்குனா தான் என்னால் இந்த காரை பார்க் பண்ண முடியும், இல்லை பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இறங்கிக்கிறீங்களா அப்படின்றாங்க ஜங்குக்கு. டேங்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவரும் வேகமாக பேக் எடுத்துகிட்டு தாண்டா இறங்குறாரு. இறங்குனா அவரோட அந்த உட்கார இடம் தான். மயூரியை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. மயூரி எதுவுமே பேசலை, ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க. டேவிட்டும் அம்மியும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்பயுமே மயூரி 2 பேருக்கு நடுவில் உட்காந்து அவங்கள டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ டேயாங்கும் நேராக அங்கே தான் போகிறாங்க. நம்ம ஜேகேவும் காரை பார்க் பண்ணிவிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்கடா. என்னாச்சு, ஏன் அமைதியாகவே இருக்கா? லவ் ஃபெயிலியரா? உன்னை கேட்டாங்களா அம்மி? வாயை மூடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங், கொஞ்ச நாளாக உடம்பு இல்லாதான். ஹே, என்கிட்டலாம் மறைக்க ட்ரை பண்ணாத. ஹோ, அப்படியா? அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? மயூரி, என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல. எப்படி இருந்தாலும் நீ உங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, அப்புறம் என்ன? ஏன், எங்கள் அண்ணன் எதுவும் தப்பு பண்ணியான்னு நீ சொல்கிறியா? எங்கள் அண்ணன் டேயாங், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு அண்ணனா உங்கள் அண்ணன் உனக்கு நல்லவங்க, ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்டாக எப்படின்னு எனக்கு தான் தெரியும். கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை, போகலாமா அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் அதுக்கு மேலே எதுவுமே கேட்கலடா. அவங்களும் கிளாஸ் போயிட்டாங்க. அம்மியும் டேவிட்டும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க மயூரி அவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த கிளாஸ் ஃபுல்லாமே மயூரி ஜிம்மினை தான் ரொம்ப கோவமாக பார்த்துருப்பாங்க. ஸோ டேயாங்கும் அப்பப்போ நோட் பண்ணுறாங்க, இவன் ஏன் ஜிம்மினவே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும் நம்ம டேயாங்க்கு ரீசன் தெரியலை. ஸோ அப்படியே அந்த கிளாஸும் கட் ஆகுதுடா. நம்ம டேயாங் தான் வேகமாக வெளியே வராங்க, இன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளேயும் மயூரி அங்கேருந்து போயிட்டாங்க. அம்மியும் டேவிட்டும் அப்படியே டேயாங் பின்னாடி தான் வராங்க. என்னாச்சு அவளுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறா? எனக்கு தெரியல, எனக்கு தெரில டேயாங், கொஞ்சம் நல்லாவே அவள் இப்படி தான் நடந்துக்கிறா அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஜங்குக்கு இருக்கிற இடத்துக்கு தாண்டா போகிறாங்க. ஜங்குக்கு கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்து டேயாங் முன்னாடி தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ டேயாங் எதுவுமே பேசாமல் உள்ளே உட்காந்துட்டாங்க. ஏ, என்னாச்சு, ஏன் என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் காலையிலே சொன்னேன் உன்கிட்டலாம் எதையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு, அப்புறம் எதுக்கு என்னை போட்டு துருவிக்கிட்டே இருக்கா? வாய் மூட்டு வண்டியை ஓட்டுறியா? ஏன் நான் அமைதியாக இருந்தால் நீ சாக போறியா? இல்லை இல்லை, நான் அமைதியாக இருந்தால் உனக்கு சந்தோஷம் தெரியல,
அப்படின்றாங்க. ஆனா டேயாங்க்கு தெர்ல. டேயாங் அமைதியா இருக்கிறது ஜங்குக்கு அவ்ளோ டென்ஷன் ஆகுதுன்னு. ஸோ ஜங்குக்கும் அதுக்கு மேல எதுவுமே பேசல. அவரும் அமைதியா தான் இருக்காரு. அந்த ட்ராவல் ஃபுல்லா ரொம்ப அமைதியா போது. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம ஜிம்மின் தான்டா சுகாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணாம அவங்க நேரா வீட்டுக்கு போனா, அதுக்கப்புறம் வேற மாரி சண்டை வரும் தான். ஜிம்மின் இதெல்லாம் எதுக்கு அப்டின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, நம்ம மயூரியோட காரும் அங்க தான் நிக்கிது. ஜிம்மினுக்கு ஒரு மாரி பயமா போயிருச்சு. ஸோ மயூரி அவங்க பாட்டுக்கு இறங்கி ஜிம்மின் கிட்ட தான் வராங்க. "உனக்கு வெட்கமா இல்ல? ஆ? அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள இப்டி உனக்கு இது பண்றது? உங்கள மாரி லோ கிளாஸ் பீப்பிள்லாம் இப்படிதான் பண்ணுவீங்களா? டயாங் சொன்னது கரெக்ட்டு தான்." அப்படின்றாங்க. ஜிமினுக்கு இத ஏத்துக்கிறவே முடியல. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து சுகா கூட இருக்கணும்னு ஆசையே இல்ல. அவன் ஃபோர்ஸ் பண்றதுக்கு சாரி அவர் ஃபோர்ஸ் பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ செம்ம டென்ஷனா மயூரிய தான் பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நான் மொறச்சு பார்ப்பேன். தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப என்ன போதும் நிறுத்துறீங்களா? என்ன ஏதுன்னு எதுவுமே தெரிஞ்சுக்கிறாம, எப்படி நீங்க எல்லாரும் என்ன ப்ளேம் பண்ணலாம்? என்கிட்ட எதுவும் இல்லைன்றதுக்காக எங்களையவே எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணுவீங்களா? லுக் ஹோ! உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்கள உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணா, அவர் எதுக்காக என் பின்னாடி சுத்தணும்? அண்ட் இதுக்கு மேல இத பத்தி நீங்க பேசணும்னா, பேச வேண்டியது உங்க பாய் ஃப்ரெண்ட்ட தான். ஏன்ட்ட இல்ல. புரியுதா? அப்டின்றாங்க. மயூரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி இவன் வந்து என்ட்ட எதிர்த்து பேசலான்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஜிம்மின் வந்து அங்கனக்குள்ள நிக்கவே இல்ல. அவங்க பாட்டுக்கு அங்கருந்து கெளம்பிட்டாங்க. இருந்தா வேற எதுவும் பிரச்சனை வருமோன்ட்டு. ஒரு 2 ஸ்டெப் ஒரு அந்த தெருவ தாண்டி வெளிய தான்டா வராங்க மெயின் ரோடுக்கு. ஸோ பார்த்தா அங்கனக்குள்ள சுகா கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்காங்க. ஜிமின பார்த்தோனே சுகா வந்து கார நிப்பாட்டிட்டு ஜிமின் கிட்ட தான் வராங்க. "ஏய் டால் உன்ன என்ன சொன்னேன்? பார்க் கிட்ட வெயிட் பண்ணு. வேற எங்கேயும் நடந்து போகாதன்னு தானே சொன்னேன்." "சுகா, நான் ஒண்ணும் சின்ன பிள்ளை கிடையாது. எனக்கு தனியா போயிட்டு தனியா வர தெரியும். இத்தன வருஷமும் நான் தனியா தான் இருந்தேன். நான் தனியா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ தேவையில்லாம என் லைஃப்ல வந்து எனக்குன்னு இருந்த கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷத்தையும் பறிச்சுட்டீங்க. அது உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எவ்ளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லைல. உங்களுக்கு முக்கியம் உங்க சந்தோஷம் தான. என்ன டால்ன்னு சொல்றனால எனக்குன்னு மனசு இருக்குன்றத மறந்துறாதீங்க." அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து ஒரு மாரி அழுதுகிட்டே போறாங்கடா. சுகாக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன்டா இப்படிலாம் பேசுறான்? இப்போ 1 வீக்கா நல்லா தான் இருந்தான். சண்டை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு இவனுக்கு என்னாச்சு? அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெர்ல. ஸோ நம்ம டேயாங் பார்த்தோம்னா, நேரா அவங்க ரூமுக்கு தான்டா போறாங்க. பார்த்தா அலெக்ஸ் அங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "என்னாச்சு? எங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க?" உன்ட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் டேயாங். அதான்." பர்சனலாவா? என்னாச்சு அலெக்ஸ்?" அம் வீட்ல அம்மாவும், அப்பாவும் இப்போதைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி தான். உனக்கு ஓகேவா? அப்படின்றாங்க. பட் டேயாங்க்கு இந்த டைம் என்னமோ அது டிஃப்ரெண்ட்டா ஒரு மாரி அது எப்படி சொல்ல? ஒரு மாரி பெயினா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது. டேயாங்க்கே ஏன்னு தெர்ல. அவங்களும் ஒரு மாரி அலெக்ஸ தான் பார்க்குறாங்க கில்ட்டியா. "அலெக்ஸ், உனக்கு தெரியும்ல, இந்த மேரேஜ் வந்து வீட்ல ஃபோர்ஸ் பண்றனால தான் நான் ஓகே பண்ணேன்னு." "டேயாங், நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணல. ஜஸ்ட்டு அலெக்ஸ், நீ என்ன லவ் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்றேன். ஆனா, நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு பொய்யானதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண நான் விரும்பல. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் குடேன். டேங், உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆனா அலெக்ஸ் ப்ளீஸ்." "ஓகே, நான் வீட்ல பேசிக்கிறேன். பட் என் ஃபீலிங்ஸ்ல விளையாட மாட்டேல்ல?" அப்படின்ட்டு அலெக்ஸ் ஒரு மாரி ரொம்ப பாவமா கேட்குறாங்க. டேயாங்க்கு என்ன சொல்லன்னே தெரில. அலெக்ஸ் வந்து டேயாங்க்கு எப்பயுமே அவங்க கூடயே தான் இருப்பாங்க தான். சின்ன வயசுலேருந்து டேயாங்க ரொம்ப லவ் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன்னு தெரில, டேயாங்க வந்து அலெக்ஸ் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. அதனாலயே மோஸ்ட்லி அலெக்ஸ்ட்ட மட்டும் டேயாங் ரொம்ப சாஃப்ட்டா தான் நடந்துக்கிருவாங்க. ஒரு கில்ட்டிலயே இருப்பாங்க.
ஸோ அப்படியே அலெக்ஸ் போனதுக்கப்புறமும் டேயாங் வந்து ஒரு மாரி அமைதியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த கில்ட்டில இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஸோ வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ தான்டா போறாங்க. நம்ம மித்ரா தான் அப்படியே டேயாங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "ஏய் டேயாங், இப்ப என்ன உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் எத்தன ட்ரெஸ் மாத்திட்டேன்னு தெரியுமா வீட்டுக்கு வந்ததுலேருந்து? ஆ? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ட்ரெஸ்ஸ மாத்துனா என்ன அதனால? ஏன் நீங்களா துவைக்க போறீங்க? வேலைக்காரிங்க தானே துவைக்க போறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? டேயாங், அவங்க துவைக்கிறாங்கன்றதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? ஏன் இப்ப நீ 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். சும்மா அந்த தேவையில்லாத விஷயத்துக்குலாம் என்ன இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் இல்ல, 100 ட்ரெஸ்ஸு கூட மாத்துவேன். இது என் விருப்பம். ஸோ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. புரியுதா? அப்படின்ட்டு டேங் வந்து கோவமா வெளிய தான்டா போறாங்க. அவங்க கார் பார்க்கிங் பண்ண இடத்துக்கு தான். ஆனா அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி ஜங்குக் வந்து கார் மேல உட்காந்து கார்ல சாஞ்சு படுத்திருக்காரு மேல தான். டேங்க்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன வீட்டுக்கு போகாம இன்னும் இங்கேயே இருக்கான் அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப யோசிக்காத. அவங்க அப்பா நீ தூங்குற வரைக்கும் நான் இந்த கார்ட்டயே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த வீட்டு ஓனருக்கு நைட்டு 12 மணிக்கு கூட எங்கேயாச்சும் போகணும்னு தோணுமா. அதான் அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். போதுமா? அப்படின்ட்டு ஜேகே வந்து இப்ப தான் டேங்க பார்க்குறாங்க. டேங் அதுக்கு மேல எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு வந்து கார தான் ஓப்பன் பண்றாரு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. "வண்டி எடுத்து ஓட்ட முடியுமா? இல்ல அப்படியே உட்காந்துக்கிட்டே தான் இருக்க போறியா?" "ம். வேற வழி இல்லையே. டிரைவரா போயிட்டேன்." "எங்க போணும்?" "எங்க அண்ணனோட பார்." "எங்க இருக்குன்னு தெரியும்ல?" "தெரியும், தெரியும். ஏறு வண்டில." அப்படின்ட்டு ஏதோ போனா போதுன்ற மாரி பேசுறாங்க. ஜேகேக்கு டேங்க் செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் அவங்க எதுவுமே பேசல. ஸோ அவர் பாட்டுக்கு அமைதியா தான் அந்த ட்ராவல் ஃபுல்லா போது. ஸோ ஜங்குக்லாம் விட்டா பைத்தியமே பிடிச்சிரும் போல டேங் பேசாம இருக்கிறது. அவரும் அவர எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா சுத்தமா முடியல. ஸோ ஃபைனலா வந்து டேங் வந்து அந்த பார் கிட்ட தான்டா ஜங்குக் வந்து கார் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ டேங் வந்து ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. "ஏய் என்ன உனக்கும் உள்ள வந்து பணக்காரங்கலாம் அவங்க லைஃப எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா என்ன? பணக்காரங்களோ ஏழையோ இதுக்குள்ள போனா நாசமா தான் போறாய்ங்க. இத பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நீ போயிட்டு வா. ஒருவேள நீ முழுசா போதையில வந்தா உன்ன அள்ளி போட்டு போகறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. டூ யூ திங்க் யூ கேன் ஹேண்டில் மீ?" அப்படின்ட்டு டேங் வந்து அப்படியே ஜங்குக்க தான்டா பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக் லைட்டா டேங் கிட்ட தான் வராங்க. 2 பேரும் ஃபேஸ்க்கும் வந்து ஒரு கொஞ்சம் கேப் தான்டா இருக்கு. ஒரு ஒரு கை கேப் தான் இருக்கு. "ஏன்? நான் உன்ன ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மறந்துட்டியா என்ன?" அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. இவன்ட்ட ஒரு நாளாச்சும் அமைதியா இருக்கலாம்னு நெனச்சா கூட இவன விடமாட்டியான்ற மாரி தான் ஜங்குக் வந்து டேங்கோட ஷோல்டர புடிச்சு பின்னாடி தள்ளி விட்டாங்க. உன்ன பார்த்தாலே இப்ப அசிங்கமா இருக்குன்ட்டு நீ ஓ மை காட்! போய் என் கைய டெட்டால ஊத்தி தான் கழுவணும். அப்படின்ட்டு அங்கருந்து இறங்கிட்டாங்கடா. ஜேகே வந்து அப்படியே அமைதியா தான் இருக்காரு. ஸோ அகைன் டேயாங் வந்து ஏதோ கொஞ்சமாச்சும் பேசுறாங்க. ஐ மீன் அவங்களுக்கு வந்து இதுதான் பேசுறது. நம்மளுக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி பைட் மாரி. ஸோ ஜங்குக்கும் எதுவும் பேசாம கார் பார்க் பண்ணிட்டு கார்லயே தான்டா உட்காந்துருக்காங்க. டேயாங் பார்த்தோம்னா நேரா வந்து சுகாவோட ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. ஆனா சுகா இல்ல. இவன் எப்பயும் இங்க இல்லாம இருக்க மாட்டானே! அப்டின்ட்டு ஒரு கன்ஃப்யூஸ்ல தான் டேயாங் வந்து அந்த சேர்ல உட்கார்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஃபிலிக்ஸ் வராங்க. ஃபிலிக்ஸ் வந்து டேயாங்க பார்த்தோனே, "ஆஹா! என்னமோ இன்னைக்கு நடக்க போதுடா" அப்டின்ற மாரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் குடுத்துட்டு தான் டேயாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னண்ணா, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்ல எதுவும் சொல்ல போறீங்களா? அது வந்து டேயாங் அண்ணேனா? 2வது அண்ணேனா? 3வது அண்ணேனா? ம். உங்கள பத்தி தான். என்ன பத்தியா? நான் என்ன பண்ணிட்டேன்? ம். இப்பலாம் ரொம்ப ஃபோன்லயே இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. அதான். அ அப்பலாம் எதுவும் இல்ல டேயாங். யாராச்சும் உன்ட்ட தப்பா சொல்லியிருப்பாங்க. ஓ! அது சரி. நானும் ஏதோ தப்பா நெனச்சுக்கிட்டு போலண்ணா. சரி,
மூத்த அண்ணன் என்ன பண்றான்? அதுக்கப்புறம் சுகா எங்க? அவங்க இப்பலாம் இங்க இல்லாம வேற எங்கேயும் இந்த டயத்துல எங்கேயும் போமாட்டானே! எங்க போனாங்க? அது வந்து டேங் ஏதோ நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நெறையா விஷயங்கள் தெரியுன்ட்டு. அதனால எதுவும் மறைக்காம என்ட்ட ஃபுல்லா சொல்லுங்க. அப்டின்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஃபிலிக்ஸ்க்கும் எதுவும் மறைக்க தெரியல. என்ன பண்ணணும்னு தெர்ல. ஏன்னா டேங் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ்டா அவங்க ஃபேமிலின்னு வந்துட்டா. மேபி அத வெளிய காட்டிக்கிற மாட்டாங்க. பட் அது வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அவங்க இப்டி இருக்காங்க அப்டின்ட்டு. ஸோ, அத நான் போக போக சொல்றேன். ஸோ, இப்போதைக்கு வந்து கதைய ஃப்ளோல மட்டும் வாங்க. ஸோ, வந்து ஃபிலிக்ஸ் வந்து டேங்க தான் பார்க்குறாங்க. ஸோ, டேங்க அது எந்திரிச்சு நின்னுட்டு அந்த பெஞ்ச்ல தான்டா சாஞ்சு நிக்கிறாங்க. அவங்க ஹேண்ட வந்து செஸ் கிட்ட ஃபோல்டு பண்ணிட்டு. சொல்லுங்கண்ணா, என்னாச்சு? அது வந்து உனக்கு தெரியும்ல, நாம்ஜூனும் ஜின்னும் லவ் பண்றாங்கன்னு. ஆமா. என்னாச்சு அதுக்கு? அது வந்து ஜின்னு வந்து இந்த வருஷமாச்சும் வீட்ல வந்து பேச சொன்னாங்க. ஆனா நாம்ஜூன் வந்து அதுக்கு ஒத்துக்கிற மாட்றாங்க. ஏன்? 2 பேரும் உண்மையா தானே லவ் பண்றாங்க. அப்புறம் என்ன? இல்ல அதெல்லாம் அப்படி இல்ல டேயாங். அது வந்து என்னன்னா, நாம்ஜூன் வந்து ஃபர்ஸ்ட்டு உனக்கு ஒரு நல்ல பிளேஸ்ல மேரேஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்னண்ணா அது லூஸ்தனமா இருக்கு. அவன் நானும் சொல்லி பார்த்துட்டேன் டேயாங். ஆனா கேட்க மாட்றான். அண்ட் ஜேஹோப் அண்ணா, உனக்கு தான் தெரியும்ல, அந்த பையன் நல்ல பையனா? என்வாதேல அவன் பேரு. ம். கேரக்டர் எப்படி? இப்போதைக்கு ஓகே தான் எல்லாமே. நல்ல பையனா தான் இருக்கான். பட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபேமிலிலாம் பிரச்சனை இல்ல. எங்க அண்ணனுக்கு அந்த பையன பிடிச்சிருந்தா போதும். அண்ட் ஜேஹோப் அண்ணன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் வந்து ஏனோ தானோன்னு செலக்ட் பண்றவன்லாம் கிடையாது. ஆனா, சுகா அண்ணா மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. சுகாக்கும் மயூரிக்கும் நடுவுல என்னாச்சு? அப்டின்ட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபேஸே மாறிருச்சுடா. அந்த மாரி தான் கேட்குறாங்க. ஆனா, ஃபிலிக்ஸ் போயிட்டு ஜிம்மின் கூட தான் இருக்கான் அப்டின்னு சொன்னா, கண்டிப்பா டேயாங் கொன்றுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிலிக்ஸ்க்கு தெரியும். ஜிம்மின், ஜேஹோப், மின்யூஜ் 3 பேரும் ஒரு பாண்டிங்ன்னு. ஆனா, அது டேயாங்ட்ட சொன்னா கண்டிப்பா ஒண்ணு சுகாக்கு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம மயூரியும் ஜிம்மினும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அண்ட் மயூரி வந்து டேயாங்கோட ஃப்ரெண்டு. இத வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனாலேயே சுகா வந்து இந்த விஷயத்த ரொம்ப செக்யூர்டா தான் வச்சிருப்பாரு. ஸோ, ஃபிலிக்ஸும் ஒரு மாரி நர்வஸா டேயாங்க தான் பார்க்குறாங்க. ஸோ, டேயாங்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ, அத வந்து இவன் சொல்ல மாட்டான். நம்மளா தான் கண்டுபிடிக்கணும் அப்டின்ட்டு. சரி. அத பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இப்ப இவன் எங்க போயிருக்கான்? அதான் நான் சொன்னேன்ல. ஃபெலிக்ஸ்னா, அது வந்து எனக்கு தெரியல டயாங். சுகா மாரி இப்ப எதுவும் என்ட்ட சொல்றதில்ல. மோஸ்ட்லி அவன் அவன் விருப்பத்துக்கு தான் பண்றான். ஸோ, எனக்கு தெரியல. ம். கார்ட்ஸ்லாம் செக் பண்ணீங்களா? எல்லாமே கரெக்ட்டா தான இருக்கு? ஆ, எல்லாமே செக்யூர்டா தான் இருக்கு டயாங். நீ எதுவும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காத. புரியுதா? எதுவும் தப்பாலாம் நடக்காது டயாங். நம்புறேன். எதுவும் இந்த தடவ தப்பா நடக்காதுன்ட்டு. அப்டின்ட்டு டேயாங் அங்கேருந்து வெளிய தான்டா வராங்க. பார்த்தா டேயாங் ஜங்குக் வந்து அங்க தான் நிக்கிறாங்க. டேயாங்க்கே ஒரு டக்குன்னு ஷாக் ஆயிருச்சு அங்கனக்குள்ள ஜங்குக்க பார்க்கும்போது. "நீ எதுக்கு இங்க வெயிட் பண்ற? உன்ன யார் உள்ள வர சொன்னா?" "நான் ஒண்ணும் உள்ள வரல. நீங்க தான் உங்க ஃபோன கார்லயே விட்டுட்டு போயிட்டீங்க. அத குடுக்க தான் வந்தேன். உங்க ஃபியான்சி தான்." அப்டின்றாங்க. ஜேகே வாய்ஸ் வேற மாரி போது. டேயாங் வந்து அத நோட் பண்ணிட்டு ஒரு மாரி அவங்க ஐப்ரோவ தான் ரைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஃபோன் எடுத்து பார்த்தா அது வந்து அலெக்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஃபியான்சின்னு சேவ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து டேயாங் சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அலெக்ஸ் தான் அப்டி வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேயாங் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு அலெக்ஸ்ட்ட தான்டா பேசுறாங்க. ஜேகே வந்து எதுவுமே பேசல. அவருக்கே ஏன்னு தெர்ல. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்க மாட்டுது இப்பலாம். ஸோ டேயாங்கும் ஒரு மாரி பேசிட்டு சின்னதா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு ஃபோன கட் பண்றாங்கடா. ஆ வெல் அம் அலெக்ஸ் வந்து இங்க வராங்களாம். ஸோ நீ கார வீட்ல பார்க் பண்ணிட்டு நீ கிளம்பிரு. நான் அவர் கூட போய்க்கிறேன். என்னால முடியாது. வாட்? ஐ மீன்
உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது நான் தான். உன்னை பத்திரமா உங்கள் வீட்டில் விடுறது என் பொறுப்பு. ஸோ நீ எங்கே போனாலும் நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன். அதுக்கப்புறம் நீ வீட்டிலேருந்து எங்கே வேணாலும் போய்க்கோ. ஆர் யூ மேட்? நீ என்னோட டிரைவர். என்ன ஆர்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அண்ட் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு யார் சொன்னா? எங்கள் வீட்டுக்கெலாம் போக முடியாது. நான் வேணால் எங்கள் அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செய். புரியுதா? நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாத. நேராக வண்டியை வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு நீ கிளம்புனா கிளம்ப தான் செய்யணும். அது பண்ணணும் இது பண்ணணும் என்கிட்ட ரூல்ஸ் போடக்கூடாது. புரியுதா? அப்படின்றாங்க. டேங் ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ டேங் கிட்ட தான் வராங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? என்னோட டியூட்டி உன்னை பத்திரமா அன்னைக்கு நாள் எண்டில் வீட்டில் விடுறது தான். உன்னை நான் வீட்டில் விட்டதுக்கப்புறம் நீ யார் கூட எங்கே வேணாலும் போ. நான் சொல்கிறது உனக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. டேங் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ஸோ ஜங்குக்கும் நேராக கீழே தாண்டா போயிட்டாங்க. டேங்க்கும் இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் கீழே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து 2 பேருமே சண்டை அவ்வளோவா பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து டேங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேறு ஏதோ ஒரு தாட்டில் இருப்பாங்க. அன்னைக்கு மயூரி சொன்னது அந்த காரில் இருக்கும்போது, நீ உன்னை மட்டும்தான் பார்க்குற, உன்னை சுற்றி பார்க்க மாட்டேன்னு சொன்னது இன்ன வரைக்கும் வந்து டேங்கோட மைண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து அவங்க மோஸ்ட்லி ஜங்குக்கிட்ட வந்து அவ்வளோவா எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. போக போக அவங்க மைண்ட் ரொம்ப டெப்த் ஆகிக்கிட்டே தான் போகும் அந்த விஷயத்த பற்றி. அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஜங்குக்கே ஒரு மாதிரி ஏன் இவன் இப்படி பேசாம இருக்கான்? ஏன் இவன் சண்டை போடாம வாய மூடிட்டு இருக்கான்? அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே டேங் வந்து கீழ தான் போய் உட்காந்துருப்பாங்க. ஒரு விஐபி சேர் மாரி. அங்க பார்த்தோம்னா உட்காந்தோனே கொஞ்ச நேரத்திலே அலெக்ஸ் வந்துருவாங்க. ஸோ ஜேகேக்கும் அங்க இருக்க விருப்பம் இல்லாம அவங்க வந்து நேரா வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ற பார்டெண்டர் இடத்துக்கு தான்டா போவாங்க. ஸோ அங்க போயிட்டு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அந்த பார்டெண்டர் ஒர்க் பண்ற சைடு போயிருவாரு. ஸோ திடீர்னு அத டயாங் வந்து நோட் பண்ணிருவாங்க. இவன் எதுக்கு அங்க போய் நிக்கிறான்? மேபி பழக்க தோஷமா இருக்கும் பேபி. உனக்கு தான் தெரியும்ல, அவன் வந்து ஒரு பார்டெண்டர்ன்னு. ஆ தெரியும். அதுக்குன்னு சரி விடு. உங்க அண்ணன் பார்ல தான் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லையே. அவங்களோட ட்ரிங்க்ஸ அவங்களே மேக் பண்ணிக்கலாம். விடு. அவன் கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணட்டும். அவன என்ஜாய் பண்ண நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா நீ? டேயாங், முடிஞ்சதுனே நினச்சி நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அது ஒன்ன தான் ஹர்ட் பண்ணும். ஜங்குக் தப்பு பண்ணிட்டான் தான். அதுக்கு நீ அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்க போறியா? அலெக்ஸ், எதுக்கு என்னை வெயிட் பண்ண சொன்ன? அதை மட்டும் சொல்லு. ஆம், நான் நாளைக்கு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன். வரதுக்கு எப்போன்னு தெரியாது. 1 மந்த் 2 மந்த் மேபி 6 மந்த் கூட ஆகலாம். அங்கே இருக்க பிரான்ச்சை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் அப்போதைக்கு பார்த்துக்கலான்னு இருக்காங்க வீட்டில். ஸோ நான் அங்கே போயிட்டா உன் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. அதான் இன்னைக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு. நீ சொல்லு, கிளாஸ்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. அங்கே என்ன பிஸ்னஸ்? இதே தானா இல்லை அப்படின்ட்டு டேங் வந்து கேட்குறாங்க. அலெக்ஸ் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவரோட திங்ஸை தாண்டா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் டேங் வந்து சடனாக அவரோட ஐஸ் வந்து ஜங்குக் மேலே ஃபிக்ஸ் ஆகுது. ஜங்குக் பார்த்தோம்னா அங்கே இருக்கவங்ககிட்டலாம் அழகாக பேசி ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரா. அது வந்து ஒரு பன்னி மாதிரி அழகாக இருக்குது, பன்னி ஸ்மைலு. ஸோ டேங் வந்து அதை இன்னைக்கு தான் நோட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் சிரிக்கும்போது அவங்களுக்கு உதட்டு கீழே இருக்க மச்சம் வந்து அழகாக தெரியுது. அந்த சிரிப்பில் வந்து கண்ணில் வந்து எந்த ஒரு உயிருமே இல்லைனாலும் அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி டேங் பார்த்ததே இல்லை. ஸோ ஜங்குக் பாட்டுக்கு அவங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்க எல்லா பார்ட்டிக்கு வந்த எல்லா பீப்புள்ஸுமே வந்து ஜங்குக்கிட்ட எங்களுக்கு அப்படி வேணும், இப்படி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேங்க்கு நல்லாவே தெரியும் ஜங்குக் வந்து அவங்க ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரிங்க்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேங்க்கே தெரியலை. ஆனால் ஜங்குக் வந்து வேறு யார்ட்டையாச்சும் சிரிக்கும்போது டேங்க் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதை வந்து அவர் அலெக்ஸ்கிட்ட கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். இந்த சைடு அலெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் டேங்கோட தாட் ஃபுல்லாக ஜங்குக் மேலே தான் இருக்குது. ஸோ சடனாக ஜங்குக்கும் வந்து டேங்கை தான் பார்க்குறாங்க. 2 பேர் ஐஸும்
சடனா மீட் ஆகுது. எவ்வளோ நேரம்னு தெரிலடா. ஆனா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த கண்ல வந்து அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா 2 பேரும் ஒரு செகண்ட் கூட அவங்க கண்ண பிளிங்க் பண்ணல. அது வந்து அலெக்ஸ் கூப்பிடுற வரைக்கும் தான். திடீர்னு வந்து அலெக்ஸோட ஹேண்ட் வந்து டேயாங்கோட டைஸ்ல வந்து ஃபீல் பண்றாங்க டேயாங்கு. உடனே டேயாங் வந்து ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு அலெக்ஸ தான் பார்க்குறாங்க. அலெக்ஸும் டேயாங்க தான் ஒரு மாரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொமான்டிக்கா பார்க்குறாங்க. அம் "நான் 3 மாசம் போறேன்ல, ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமா?" அப்படின்ட்டு ஒரு மாரி ரொமான்டிக்கா தான் டேயாங் கிட்ட வராங்க. டேயாங்க்கு என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அவங்க வந்து இப்ப ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் வந்து அவங்க க்ளோஸ்னஸ பார்த்துட்டு அவரும் ஒரு மாரி அந்த ஸ்மைலே இல்ல ஃபேஸ்ல. அப்படியே அங்கிட்டு திரும்பி அங்க இருக்கவங்க கூட தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. டேயாங்க சுத்தமா பார்க்கல. டேயாங் அலெக்ஸ பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு தான்டா நிக்கிறாங்க. ஐம் சாரி அலெக்ஸ். பட் நான் ஆஃப்டர்நூனே உன்ட்ட இத பத்தி தெளிவா பேசியிருப்பேன்னு நம்புறேன். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாம, நான் எதுக்கும் சான்ஸ் குடுக்க விரும்பல. ஐம் சாரி. அண்ட் நீ ஆல்ரெடி நம்ம வீட்ல இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த என்ட்ட. மறந்துட்டியா என்ன? ஒருவேளை எனக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனா, இந்த என்கேஜ்மெண்ட்ட நீ பிரேக் பண்ணிருவேன்னு. ஸோ, இத பிரேக் பண்றதுக்கான நிலைமை வரும்னு நீ நினைக்கிறியா டேயாங்? எனக்கு தெரியல அலெக்ஸ். ஆனா, அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு என்ன அறியாமலே எனக்கு இன்னைக்கு பயம் வந்துருச்சு. ஐம் சாரி. அப்படின்ட்டு டேயாங் அங்க வந்து நேரா ஜங்குக் இருக்க இடத்துக்கு தான்டா போறாங்க. ஸோ அலெக்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அவர் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நேரா ஜங்குக் இருக்க இடத்துக்கு தான் டேயாங் போயிட்டு ஜங்குக் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்னாச்சு? உன் ஃபியான்சிட்ட பேசிட்டியா? எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா? ஆ? என்னவா? என்ன மாரி லோ கிளாஸ் பீப்பிள் செஞ்சு தர ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீ குடிப்பியா என்ன? லுக், இங்க நீ இப்ப வேலை பார்க்குற. ஐ மீன் எனக்கு நீ வேலை பார்க்குற. அதுக்காக நான் காசு தரப்போறேன். ஸோ, தேவையில்லாம என்ட்ட கேள்வி கேள்வி கேட்காம, நான் கேட்கறத மட்டும் பண்ணி குடுக்க முடியுமா? முடியாதா? ஓகே டன். என்ன வேணும்? அப்படின்றாங்க. ஸோ டேயாங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு. ஒரு பக்கம் கில்ட்டியாவும் இருக்கு. ஒரு பக்கம் வெறுப்பாவும் இருக்கு. ஆனா, அத ஏத்துக்கிறதுக்கும் விருப்பம் இல்ல. அப்படின்றாங்க. ஸோ அத கேட்கும்போது ஜங்குக் என்னமோ அவரோட ஃபீலிங்ஸ வந்து டேயாங் சொல்ற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ அவரும் எதுவுமே பேசாம அந்த ட்ரிங்க்ஸ தான்டா மிக்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ட்ரிங்க்ஸா கரெக்ட்டா. நம்ம டேயாங் வந்து இத தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம ஜங்குக் வந்து அவரோட ஷர்ட்ட வந்து ஃபோல்ட் பண்ணி அவங்க ஆர்ம்ஸ் எல்லாம் தெரியிற மாரி தான் ஏத்தி விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறது, அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணமேது அவங்க ஹேண்ட் வந்து நல்லா மூவ் ஆகுறது. இதெல்லாம் அவங்க ரொம்ப இன்னைக்கு தான் நோட் பண்றாங்க. அவங்களுக்கே தெரியல, ஏன் நம்ம வந்து இவன இன்னைக்கு இவ்ளோ நோட் பண்றோன்ற மாரி. ஸோ ஃபைனலா நம்ம ஜங்குக் வந்து ட்ரிங்க்ஸ மேக் பண்ணிட்டு, அழகா டெக்கரேட் பண்ணிட்டு டேயாங்ட்ட தான்டா குடுக்குறாங்க. லுக், நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணேன்னா, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒருத்தவங்களால எல்லா நேரமும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. எல்லா நேரமும் கரெக்ட்டாவும் இருக்க முடியாது. அப்படின்ட்டு அந்த ட்ரிங்க்ஸோட கிளாஸ்ல கை வச்சுட்டு தான்டா டேயாங்ட்ட வந்து குடுக்குறாங்க. ஸோ டேயாங்கும் அந்த ட்ரிங்க்ஸ் அவங்க கையில எடுத்துட்டு எதுவுமே அதுக்கப்புறம் பேசல, ரிப்ளை பண்ணல. ஸோ அவங்க பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிப்லயே அவங்களுக்கு அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கு அத குடிக்கும்போது. ஸோ ஃபுல்லா அப்படியே குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டேயாங்கே தான் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஏன்னு தெர்ல. இன்னைக்கு வந்து ஏன் டேயாங் இப்படி நடந்துக்கிறான்? எப்பயுமே டேயாங் இப்படி நடந்துக்கிற மாரி அவருக்கு எரிச்சலா தான் இருக்கும். பட் இன்னைக்கு என்னமோ அதுக்கான ரீசன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாரி தான் அவரு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலா எல்லாமே முடிஞ்சுட்டு அலெக்ஸ சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டேயாங் தான்டா ஜங்குக் கூட போய்க்கிட்டு இருக்காங்க கார்ல. ஸோ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பீச் கிட்ட வந்து டேயாங் கார ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் எதுவுமே பேசாம ஸ்டாப் பண்ணிட்டு
டேங்க் கூட தான் இறங்கி நின்றுருப்பாங்க. கரெக்ட்டா அந்த மண்ல தான் நிப்பாங்க. அந்த தண்ணிக்கிட்டயும் போல, அந்த கடலுக்கிட்டலாம் போலடா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த மண்ல தான் நிப்பாங்க. பட் அந்த மண்ணே அவ்ளோ சில்னஸ் குடுக்கும். ஸோ அப்படியே கண்ண மூடிட்டு தான் டேங் நின்டுகிட்டு இருப்பாங்க. ஜங்குக் வந்து அவங்க பின்னாடி தான் நிப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. "நீ வேணா வீட்டுக்கு கெளம்பு. இல்லன்னா கார்ல போய் உட்காரு. எனக்கு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு வர மனசில்ல." ம். உன்னால ஒரு 1 செகண்ட் மட்டும் என்ன தெருவுல போற நாயா பார்க்காம இருக்க முடியுமா? அப்டின்றாங்க. டேங் என்ன நெனச்சாங்கன்னு தெர்ல. சடனா ஜங்குக்க தான் திரும்பி பார்க்குறாங்க. லூசா நீ? நான் தான் அப்டி பார்க்க மாட்டேன்னு தெரியும்ல. எப்பயுமே நீ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு லோ கிளாஸ் பீப்பிள் தான். ஒண்ணுக்கும் உதவாத நாய் தான். புரியுதா? நாய் ரொம்ப விசுவாசமானது. அப்ப நான் உன்ன நாய்ன்னு சொல்லக்கூடாதுல்ல? ஓநாய் தான் சொல்லணும். கரெக்ட்டா? இல்ல நரி நரின்னு தான் சொல்லணும். சாரி. மிஸ் கிம். ம். நீயும் அலெக்ஸும் லவ் பண்ணி தான இந்த மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணீங்க. அப்புறம் ஏன் நீ அலெக்ஸ்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற? அப்டின்றாங்க ஜங்குக்கு. ஸோ டேயாங்க்கு வந்து ஒரு மாரி தான் ஜங்குக்க பார்க்குறாங்க. அதில வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. ஆனா ஜங்குக் வந்து நீயும் அலெக்ஸும் லவ் பண்ற அப்டின்னு சொல்லும்போது டேயாங்க்கே ஒரு மாரி இருக்கு அத கேட்க. ஸோ ஜங்குக்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க சொன்னேனா, நான் அலெக்ஸ லவ் பண்றேன்னு. அப்புறம் நான் திருப்பி சொல்றேன். நான் இங்க கொஞ்சம் தனியா இருக்கணும். உன் கூட இருந்து என்னோட டயத்த ரொம்ப கேவலப்படுத்த நான் விரும்பல. வாய மூடிட்டு அந்த கார்ல போய் உட்காரு. அண்ட் இன்னொரு தடவ என்னோட லைஃப்ல தேவையில்லாம மூக்க நுழைக்காத. உன்ன மாரி இருக்கவங்கள பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. புரியுதா? அப்டின்ட்டு ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்கடா. பட் ஜங்குக்கு வந்து போற மைண்ட் செட்லாம் இல்ல. அது இந்த டைம்ல வந்து டேங்க தனியா விட்டு போற மைண்ட் செட்லாம் இல்ல. டேங்க்கே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. அலெக்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நான் வந்து தனியா இருக்கணும். இங்கேருந்து போங்கன்னு சொன்னா கண்டிப்பா போயிருவாங்க. ஆனா ஜங்குக் போவே இல்ல. டேங் எவ்ளோ நேரம் அந்த இடத்துல நிக்கிறாங்களோ, அதே அளவுக்கு ஜங்குக்கும் அங்கேயே தான் நிக்கிறாங்க. டேங்க் வந்து இந்த மாரி பீப்பிள்ஸ் வந்து அவங்க கூட இருக்கிறது டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ அப்படியே அந்த டைம் கட் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜங்குக் தான் வந்து எப்பயும் போல டேங்க் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு கூட்டிட்டு போணுன்ட்டு. நம்ம டேங் வந்து நேரா வந்துட்டு ஜங்குக்கிட்ட தான் வருவாங்க. நான் இன்னைக்கு வந்து அம்மி வீட்டுக்கு போறேன். அம்மி அண்ட் டேவிட், மயூரி எங்க 3 பேருக்கு இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. அதனால நீ நேரா வீட்டுக்கு போயிரு. நான் ஆல்ரெடி அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படின்ட்டு அவங்க அங்கருந்து கிளம்புறாங்கடா. நம்ம ஜேகே பதில் பேசவே விடல. அண்ட் சேம் செகண்ட் இந்த மாரிலாம் டேங் பேசவே மாட்டானே! என்னாச்சு இவனுக்கு? அப்படின்ட்டு ஜங்குக் எதுவும் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலா நெறையா பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? எதுவும் ரீசனா? அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டேங் வந்து நேரா அந்த பார்க்கிங் சைடு தான் போவாங்க. கார் வந்து அம்மி கூட போறதுக்கு. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து ஜிமின் வந்திருப்பாங்க. ஸோ வழக்கம் போல ஜிமினும், ஜங்குக் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தூரத்துல இருந்து நம்ம டேங் வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அ இந்த லோ கிளாஸ் இவன் எதுக்கு இவன் கூட பேசுறான் அப்படின்ற மாரி. திடீர்னு பார்த்தா ஜங்குக் வந்து ஜிமின வந்து கார்ல ஏத்திட்டு போயிருவாங்க. ஸோ ஸ்டில் அதுவரைக்கும் நம்ம டேங் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மயூரியும் வந்து டேங்க தான் பார்ப்பாங்க. என்னாச்சு டயாங்? உனக்கு தெரியாதா என்ன? என்ன தெரியாதா? எத பத்தி சொல்ற? ஓ! அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. புரியுதா? அப்படின்ட்டு மயூரி வந்து அரையும் குறையுமா சொல்றாங்க. டேங்க் வந்து அவங்க வந்து வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டாங்க. ஒண்ணா இருக்காங்கன்னா, அப்படின்ட்டு அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ டேங்க் அவங்கள அறியாமலே செம்ம கோவம் வருதுடா. ஸோ அந்த டே அன்னைக்கு அதே மாரி போயிடுச்சுடா. நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிம்மின் தான்டா கேன்டீன்ல வந்து ஃபுட் வாங்கிட்டு அவங்க டேபிள்ல தான் உட்காரலான்னு வராங்க. மோஸ்ட்லி ஜிம்மின் வந்து யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க கிளாஸ்ல. ஒரு மாரி ரொம்ப தலை குனிஞ்சு தான் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா பார்த்தோம் அப்டின்னா, அ அந்த கிளாஸ்ல வந்து ஜிம்மின புல்லி பண்ணுவாங்கல்ல, மேக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன்.
அவங்க 2 பேரும் வந்து ஜிம்மினோட கால் நடந்து போம்போது கால வச்சு தடுத்திருப்பாங்கடா. ஸோ அந்த ஃபோர்ஸ்ல வந்து ஜிம்மின் வந்து சாப்பாட ஒருத்தவங்க மேல கொட்டிருவாங்க. ஸோ யாருன்னு நிமிர்ந்து பார்த்தா தான் தெரியுது டேயாங்கு. டேயாங்கோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லா அந்த மாரி சாப்பாடா இருக்கும். ஜிம்மினுக்கு உசுரே போயிருச்சு. ஏன்னா டேயாங்க பத்தி நல்லா தெரியும். டேயாங் வந்து யாராச்சும் டேயாங்ட்ட வம்பிழுத்தா அடுத்து அவன் உசுரோட இருக்கவே மாட்டாங்கன்னு. ஸோ டேயாங் செம்மையா பயத்துல இருக்காங்க. டேயாங் அது வந்து "ஓ! என்ன பேபி? இப்படி நம்ம காலேஜோட ஓனர் பையன் மேலயே கொட்டிட்டியே! இங்க பாரு, என்ன ஆக போதுன்னு. இட்ஸ் ஓகே. நான் உன்ன காப்பாத்துறேன்." அப்படின்ட்டு மேக்ஸ் தானே சொல்லிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. ஆனா டேயாங் வந்து ஃபுல்லா ஜிம்மின் மேல தான் டென்ஷனா இருக்காங்க. "ஏய்! உங்கள மாரி பீப்பிள்ஸ்க்கு ஒதுங்கி இருக்கவே தெரியாதா? இப்படி தேவையில்லாம எங்களுக்கு குறுக்க வந்துக்கிட்டே இருப்பியா? உனக்கெல்லாம் டேங் நான் வீம்புன்னு பண்ணல. யாரோ கால வச்சு எனக்கு தெரியாம தான் ஸ்லிப் ஆச்சு டேங். அது வந்து உனக்கு அவ்வளோதான் மரியாதை. டேங் நான் சொல்றத கேளு. அது வந்து ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிரு ஜிமின். இல்லைன்னு வச்சுக்கோவேன்." அப்படின்றாங்க. ஜிம்மின் அங்கேருந்து போலாம் தான்டா பார்க்குறாங்க. பட் அந்த மேக்ஸும், மார்க்கும் என்னைக்கு வந்து ஜிம்மின நிம்மதியா விட்டதே இல்ல. ஸோ அவங்க வந்து ஜிம்மின வந்து புடிச்சு இழுத்துட்டு அங்க தான் நிக்கிறாங்க. "என்னட்டயா, என் பேபிய எவ்வளோ நீ மிரட்டலாம்? இப்படிலாம் நீ மிரட்டக்கூடாது. நீ இந்த காலேஜுக்கு ஓனரா இருக்கலாம். அண்ட் உங்க அப்பாட்ட பேச்சு கேட்டு கூட நீ உங்க அப்பா ரெக்கமெண்ட்ல கூட இங்க வந்து நீ படிக்கலாம். ஆனா அதுக்குன்னு நீ ஜிம்மின குறைச்சு எடை போட்டுறக்கூடாது. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு?" அப்படின்ட்டு ஒரு மாரி நக்கலா தான் டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்க்கு சும்மாவே காண்டுல இருக்காங்க. அவரு நேத்து வந்து ஜிம்மின் வந்து ஜங்குக் கூட கார்ல ஒண்ணா போனதுலேருந்தே அவர் வந்து ரொம்ப காண்டுல தான் இருந்திருப்பாரு. ஜங்குக்கிட்டயும் அது பேசியிருக்கவும் மாட்டாரு. இப்ப இவிங்க பேச பேச ரொம்ப காண்டாகுது. அதனால தான் அவர் வந்து ஜிம்மின போன்னே சொல்லியிருப்பாரு. ஆனா, அப்படி அவிங்க ஜிம்மின முன்னாடி பார்க்க பார்க்க அவருக்கு அறியாமலே ரொம்ப டென்ஷன் ஆகுது. "ஏய்! மார்க், அலெக்ஸ், உங்க 2 பேருக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும். ஒழுங்கா 3 பேரும் இங்கேருந்து கிளம்பிருங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." "என்ன பண்ணுவ? அது சரி, நீ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ காணா? 3 அல்ல கைங்க. உன் பின்னாடி சுத்துவாய்ங்களே, எங்க அதுக? தேவையில்லாம இப்ப நீ எதுக்கு பேசுற? ஆ? இங்கேருந்து போங்கண்டேன்." அப்படின்ட்டு டேயாங் அவங்க பக்கத்துல தான்டா நடந்து வராங்க. ஜிம்மினுக்குலாம் பயமாயிருச்சு. ஸோ அவரும் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி தான் எடுத்து வைக்கிறாங்க. பட் மார்க் வந்து ஜிம்மினோட 2 ஷோல்டரையும் பிடிச்சு ஸ்டெடியா அங்க முன்னாடி தான்டா நிக்க வைக்கிறாங்க. ஜிம்மினுக்கு வேற பயமா இருக்கு. டேங் வேற அந்த அளவுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கோவத்துல இருக்காங்க அவங்க ஜிம்மின பார்க்க பார்க்க. ஸோ சன் வந்து ஜிம்மின அடிக்கலாம் தான்டா போறாங்க. பட் அதுக்குள்ளே யாரோ வந்து டேங் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ்ல வந்து டேங்கோட லெஃப்ட் ஹேண்ட வந்து அந்த பக்கத்துல இருக்க டேபிள்ல இடிச்சிரும். அவங்க ரைட் ஹேண்ட் வந்து கீழ வந்து ஸ்டாப் பண்ண வந்து புடிச்சிருப்பாங்கடா. ஸோ இந்த ஃபோர்ல அது என்ன சொல்ல அந்த கீழ தரையில வந்து உடம்பு விழுந்துடாம இருக்கறதுக்கு சப்போர்ட் பண்ண புடிச்சிருப்பாங்க. பட் இது லெஃப்ட் ஹேண்ட் வந்து அ அத நோட் பண்ணாம விட்டப்ப அந்த பெஞ்ச் இருக்கும்லடா டைனிங் டேபிள், அதில வந்து இடிச்சிரும். செம்மையா இடிச்சிருக்கும். ஸோ அப்படியே டேயாங் வந்து அந்த இடத்துலயே அவங்க கைய புடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. ஸோ கரெக்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க கரெக்ட்டா அந்த டயத்துல. ஸோ டேயாங் வந்து கோவமா யாரு அப்படின்னு நெனச்சு பார்த்தா அது ஜங்குக் தான். ஸோ அப்ப இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். அதுவும் ஜங்குக் பார்த்தோம்னா ஜிம்மின வந்து என்னாச்சு, ஏதாச்சுன்ற மாரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டேயாங்க திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. "என்னாச்சு ஜிம்மின்? எதுவும் அடிபட்டுருச்சா? எதுவும் காயமா?" "அண்ணா, அது வந்து டெ டேயாங்" அப்படின்றாங்கடா. அப்பதான் ஜங்குக் வந்து திரும்பியே பார்க்குறாங்க. பார்த்தா டேயாங் தான் கீழ வந்து அவங்க கைய புடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஜங்குக்குமே ஒரு மாரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டேயாங்க வந்து யாரோ ஜங்குக் சாரி ஜிம்மின வந்து யாரோ அடிக்கிற மாரி தூரத்துலருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த ஃபோர்ஸ்ல வந்து அந்த பெர்சன வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. பட் அது டேயாங்ன்னு அவங்க வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேயாங் ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோவேன், உங்க 2 பேரையும் தோல உரிச்சிருவேன். இங்கேருந்து 2 பேரும் வெளிய போங்க.
அது வந்து உங்க அப்பா எங்க அப்பா வெளிய போங்கன்னு சொன்னேன். புரியுதா உங்க 2 பேருக்கும்? அப்படின்றாங்க. டேங்கோட வாய்ஸே கேட்க ஒரு மாரி இருக்கு. ஏதோ அழுக போற மாரி அத கண்ட்ரோல் பண்ண மாரி தான் டேங்கோட வாய்ஸ் இருக்கு. ஜேகேக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா வந்து டேங்கோட அப்பா வந்து டேங்க கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ஜங்குக் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் கேட்டுட்டு கேன்டீனுக்கே வந்திருப்பாங்க. ஆனா, இப்படியெல்லாம் இந்த பிளேட் மாறும்னு நெனச்சு கூட ஜங்குக் பார்த்துருக்க மாட்டாரு. அவரும் ஒரு மாரி கில்ட்டியா பார்த்துட்டு, நம்ம ஜிம்மினோட தான்டா வெளிய போயிருப்பாங்க. ஜிம்மினும் ஒரு மாரி சேடா தான் டயாங்க பார்ப்பாங்க. ஏன்னா, டயாங் வந்து கண்டிப்பா ஜிம்மின அடிக்க வரலன்னு ஜிம்மினுக்கு நல்லாவே தெரியும். வெள் திரி அது என்ன சொல்ல ஆப்போசிட் சைடு இருந்து பார்த்தா தான் அது வந்து ஜிம்மின அடிக்கிற மாரி தெரியும். பட் உண்மையில என்னன்னா ஜிமினே சொல்லுவாங்க. "அண்ணா, நீ டேங்க்ட்ட சாரி கேளு. ஜிமின் எனக்கு தெரியும் நான் தப்பு தான்ட்டு. ஆனா நான் வீம்புக்குன்னே பண்ணல. உன்ன டேங் அடிக்க வர மாரி டேங் என்ன அடிக்க வரலண்ணா. அப்புறம் மார்க்க வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி அங்க நிக்க வச்சான். மார்க்க தான் டேங் அடிக்க வந்தான். அவன் என்னலாம் அடிக்க வரல. எனக்கு தெரியும் டேங்க்கு நம்மள மாரி பீப்பிள் சுத்தமா புடிக்காதுன்னு. ஆனா, அதுக்குன்னு எல்லாத்துக்கும் நம்மளையே ப்ளேம் பண்ற அளவுக்கு டேங் ஒண்ணும் முட்டாள் இல்லண்ணா. நீ உன்னால முடிஞ்சா டேங்க்ட்ட போய் சாரி கேளேன் ப்ளீஸ். அப்டின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் எதுவுமே பேசல. 2 பேரும் அந்த ஹால்வேல இருக்க ஒரு சேர்ல தான்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் இப்பலாம் டேங்க பார்க்க ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இந்த ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஈவன் லைலா வந்து அப்ரோச் பண்ணப்போ கூட இந்த மாரி ஃபீலிங் வந்து ஜங்குக்கு வந்திருக்காது. அதே மாரி தான் டேயாங்கும். டேயாங்க்கு வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின சூஸ் பண்ணது, கேர் பண்றது, இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ, அவரு அங்கருந்து எதுவுமே பேசாம தான் எந்திரிச்சிருப்பாரு. ஸோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ, இப்படியே கட் பண்ணா நம்ம நம்மளோட சுகா தான்டா நம்ம தியாங் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சுட்டு சுகா நேரா அங்க தான் வந்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சுகாக்கு வந்து டேங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ மயூரி வந்து இப்பலாம் எதா இருந்தாலும் சுகாட்ட சொல்லுவாங்க. அதாவது இதுதான் அவங்களுக்கு சாக்கு சுகாட்ட பேசுறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருப்பாங்க. சுகா நேரா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மயூரிய பார்க்க கூட மாட்டாங்கடா. நேரா டேங்க தான் பார்ப்பாங்க. டேங் வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து லைட்டா ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கும். ஸோ, அதுக்கு தான் வந்து பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. சுகாவுக்கு பார்க்கவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "டேங், டேங் உனக்கு ஒண்ணும் இல்லைல? கையில வேற எதுவும் காயமா? டாக்டர் என் தம்பிக்கு கை ஒண்ணும் இல்லைல? எலும்பெல்லாம் நல்லாதானே இருக்கு. சின்ன ஃப்ராக்சரா இல்ல வேற எதுவும் டேங் நம்ம வேணா வேற ஏதாச்சும் பெரிய டாக்டர் பார்ப்போமா?" "அண்ணா எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்புறம் மயூரி, "தேவையில்லாம இது எதுக்கு நீ அண்ணன்ட்டலாம் சொன்ன?" அது வந்து டேங் போன தடவை சுகா ரொம்ப என்ட்ட சண்டை போட்டா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு. அதான் நான் தேவையில்லாம மயூரி இதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாத. இது ஒண்ணும் இல்ல. நான் நடந்து போகும்போது தடுக்கி விழுந்துட்டேன் அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கிறாத. வீட்லலாம் யார்ட்டயும் சொல்ல வேணாம். அப்புறம் சின்ன ஃப்ராக்சர் தான். ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு. எலும்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 நாள்ல அதுவே ஆறிரும். புரியுதா? அப்படின்றாங்க. பட் சுகாக்கு வந்து இது ஏதோ தெரியல. ஆனா சுகாவால அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ டேங் வந்து அமி அண்ட் டேவிட் கூட முன்னாடி தான்டா போறாங்க கார்ல. அதாவது பார்க்கிங் ஏரியாவுக்கு. நம்ம சுகா அந்த இடத்துலயே ஒரு மாரி திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மயூரி தான் சுகா கிட்ட வந்து பேசலான்னு போறாங்க. பட் அதுக்குள்ளயும் சுகா வந்து "என்னாச்சு மயூரி? உண்மைய சொல்லு மறைக்காம." "உண்மையிலே எதுவும் இல்ல சுகா." "உண்மைய சொல்லுன்ட்டேன்." "என்ன ஆச்சு?" "அதான் உன் தம்பி சொல்றான்ல, கீழ தடுக்கி விழுந்துட்டேன்னு. அத ஏன் நம்ப மாட்ற? உனக்கு அவ்ளோ சந்தேகமா இருந்தா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு." அப்படின்றாங்க. ஸோ சுகா வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அங்கருந்து போலான்னு தான்டா பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளயே மயூரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "எதுக்காக சுகா என்ன அவாய்ட் பண்ற? என்ன புடிக்கலையா உனக்கு?" "மயூரி, நான் நெறையா தடவ சொல்லிட்டேன்.
என்ன மிஸ் கிம்முன்னு கூப்பிடுன்ட்டு. ஏன்? அந்த லோ கிளாஸ்ல இருக்க நாயெல்லாம் உன்னை யூஜின், சுகான்னு கூப்பிடலாம். உன்னை கெட்டிக்கிற போறேன்னா, உன் பேர் சொல்லி உன்னை கூப்பிடக்கூடாதா? மயூரி, உனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த டேங்க்காக தான் ஒத்துக்கிட்டேன்ட்டு. தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். டேங் டேங் மூலியமா தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விட்டேன்னு. ஆனால் நான் நம்பினேன் நீ மாறிடுவ, என்னை ஒரு தடவையாச்சும் நிமிர்ந்து பார்ப்பேன்ட்டு. ஆனால் ஏன் சுகா, நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நீ என்னை பார்க்க மாட்ற, ஆனால் அந்த லோ கிளாஸ் நான் ஏன் பார்க்குற? மயூரி, இன்னொரு தடவை ஜிம்மினை பற்றி தப்பாக எதுவும் பேசாத, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை. ஓ, நீங்கள் அவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற, ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? உன் பின்னாடி இன்னொருத்தன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு தெரியுமா? அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ தாண்டா காட்டுறாங்க. அது வந்து நம்ம காலேஜில் வந்து ஜிம்மின் வந்து சுகாவுக்கு சாரி, ஜேகே வந்து ஜிம்மினுக்கு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு பிக்டா அது. அப்புறம் அவங்க காஃபி ஷாப் போனது, பார்க் போனது, இந்த மாதிரி அவங்க ஒன்றா இருந்த பிக்கெல்லாம் எடுத்து அனுப்பி விட்ருப்பாங்க யாரோ. அந்த பிக்கை தான் இப்போ வந்து மயூரி வந்து சுகாட்ட காட்டுறாங்க. சுகாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இது என்னன்னா இப்போ கண்ணால் பார்க்குறேல, உனக்கு ஜிம்மின் ஒரு துளி கூட உண்மையா இல்லை. அவன் நல்ல பையனே கிடையாது. காலேஜில் மார்க் மேக்ஸ்னு 2 பேரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இப்போ இவன் ஜங்குக். இதில் இப்போ நீ 4வதா நீ. ப்ளீஸ் சுகா, ஜிம்மின் நல்லவன் கிடையாது. அவன் உனக்கு வேணாம். என் லவ் உண்மைன்றத நீ எப்போ புரிஞ்சுக்கிருவ? ஒருதே ஒரு சான்ஸ் எனக்கு கூட. உனக்கு அந்த தெருநாய் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சுகா வந்து அப்படியே மயூரியோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க. வாரு, அவ எப்படி இருந்தாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா எப்போ நான் அவனை பார்த்தேனோ அதுலேருந்து அவன் எனக்கு தான் சொந்தம். சும்மா அந்த மாதிரி குப்பையெல்லாம் காட்டி என்னை அவன் பக்கம் இழுக்கணும்னு மட்டும் நினைக்காத. எனக்கு என் தம்பி முக்கியம். அதுக்காக தான் உனக்கு ஓகே சொன்னேனே தவிர வேற எதுக்கும் இல்லை. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், என் மனசில் உனக்கு துளி கூட இடம் இல்லை, அது கிடைக்கவும் கிடைக்காதுன்னு. புரியுதா? அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிட்டாங்கடா. மயூரி தான் ரொம்ப அழுகுறாங்க. அவங்களுக்கு வந்து சுகாவை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்படி தான் அவங்க வந்து 18 பர்த்டே அன்னைக்கு நம்ம டேங் கேட்டிருப்பாங்க, உனக்கு என்ன ப்ரெசென்ட் வேணும் அப்படின்ட்டு. எனக்கு உங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கு, உங்கள் அண்ணனை என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்கிறியா? உங்கள் அண்ணன் நான் நல்லா பார்த்துக்குருவேன், எனக்கு அவங்கள ஓகே சொல்லு அப்படின்ட்டு மயூரி தான் டேங்கை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேங் வந்து அதை போய் சுகாட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்ணுறா, ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு ஓகேனா நீ இது பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் சுகா வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவ்ல தம்பினா. ஸோ அப்போ வந்து சுகாவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் இருக்காது. ஸோ தம்பிக்காக பண்ணலான்னு தான் பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாமே ஜிம்மினை பார்க்குற வரைக்கும் தான். ஸோ இந்த இடத்துல வந்து மயூரியை கண்டிப்பாக தப்பு சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு தெரில இதில் யாரை தப்பு சொல்லணும்னு. ஸோ ஓவர் டாக் போதும், டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ கட் பண்ணால் நம்ம சுகா தாண்டா நம்ம ஜிம்மின் வீடு தான் போட்டு அந்த தட்டு தட்டுறாங்க. ஜிம்மினுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, கண்டிப்பாக சுகான்னு தெரியும். ஸோ அவங்க வந்து நேராக கதவை தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் நம்ம சுகா செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்னா ஜிம்மின் வந்து ஒரு லாங் ஷர்ட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இப்படி தான் நீ கதவை திறப்பியா? ஆ, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கதவை தரேன்னு. இது என்னோட உடம்பு, என் வீடு. இங்கே உள்ள நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு என்னோட விருப்பம். நீங்களாம் இதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜிமின், நான் கொஞ்ச நாளாக உன்கிட்ட பொறுமையாக போகிறேன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. அதே தான் நானும் சொல்கிறேன். கொஞ்ச நாள் நான் உங்களை பொறுத்து போகிறேன்றதுக்காக உங்கள் வலைக்குள்ளே நான் வந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரதுக்கும் போகிறதுக்கும். இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே சுகா வந்து ஹாலில் வந்து நின்றுட்டாங்க பேசிக்கிட்டே.
ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். திடீர்னு சுகா வந்து திரும்பிட்டு ஜிம்மின தான்டா மொறைக்கிற மாரி பார்ப்பாங்க. இப்ப எதுக்கு மொறைக்கிறீங்க? எவன் கூட ஊர் சுத்துற நீயி? ஆ? உண்மைய சொல்லு. அவன இந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கியா என்ன? அதனால தான் கதவ தொறக்க இவ்ளோ லேட் ஆக்குனியா? அவன் கூட இருக்கனால தான் இந்த மாரி ட்ரெஸ் பண்றியா? சொல்லு. எவன் கூட ஊர் சுத்துற? இதுவரைக்கும் எத்தன பேர் கூட சுத்திருக்க? ஆ? சொல்லுன்றல. சுக்கா, நீங்க என்ன பேசுறீங்க யோசிச்சு தான் பேசுறீங்களா? என்கிட்ட எதுவும் இல்லைன்னு தான். அதுக்காக போறேன் வரவன்லாம் வீட்டுக்குள்ள விடுற அளவுக்கு நான் ஒண்ணும் தரங்கெட்டவன் கிடையாது. ஓ! அப்படியா? அப்படின்ட்டு அந்த ஃபோன தான்டா எடுத்து காட்டுறாங்க. ஸோ, அந்த ஃபோட்டோல வந்து ஜங்குக் கூட இருக்கிற மாரி தான் ஃபோட்டோ இருக்கும். ஸோ, ஜிம்மினுக்கு அது கூட கஷ்டமா இருந்திருக்காது. அந்த ஃபோன்ல வந்து அதில வந்து மை ஒய்ஃப்ன்னு அந்த கான்டாக்ட் வந்து சேவ் ஆயிருக்கும். ஆக்சுவலா அது வந்து மயூரி தான் சேவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாரி. ஸோ, அத பார்க்கும்போது ஜிம்மினுக்கே ஒரு மாரி அது ஏத்துக்கவே முடியல. அவங்களுக்கு சுகாவ பிடிக்காதுன்னு தான். பட் அது ஏன்னு தெரியல. இத ஏத்துக்கிற முடியல ஜிம்மினால. அவங்களுக்கே அறியாமலே டியர்ஸ் வருது. சுகா என்ன நெனைக்கிறாங்கன்னா, அந்த பெர்சன் கூட இருக்கிறது தெரிஞ்சனால தான் ஜிம்மின் அழுகுறாங்கன்னு நெனைக்கிறாங்க. பட் ஜிம்மின் டோட்டலா ஆப்போசிட்டான ஒரு ரீசனுக்கு தான் அழுகுறாங்க. என்ன? அவன் கூட இருக்க தெரிஞ்சிருச்சுன்னு அழுகுறியா? சுகா, நான் திருப்பி சொல்றேன். நான் எவன் கூட வேணாலும் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். என் லைஃப்ப டிசிஷன் எடுக்க நீங்க யாரு? உங்களுக்குன்னு தான் உங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? ஓ! இப்ப என்ன ப்ளேம் பண்றியா? ஆ? அப்படின்ட்டு ஜிம்மினோட ஹேர தான்டா பிடிக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஆல்ரெடி பெயினா இருக்கு. இது ரொம்ப பெயினா இருக்கு. நான் அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன்டா. எப்ப நான் உன்ன பார்த்தேனோ, அதுலேருந்து நீ எனக்கு மட்டும் தானு. நீ இதுக்கு முன்னாடி எவன் கூட என்ன வேணா பண்ணிரு. எனக்கு அத பத்தி கவல இல்ல. ஆனா இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான். புரியுதா? எவன் கூடயாச்சும் நீ இருக்கிறதையோ, இல்ல சுத்துறதையோ பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்படின்றாங்க. சுகா ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருது. புடிச்சு சுகாவ தான்டா தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்கடா. இப்ப என்ன? இப்ப எதுக்கு அழுகுற? அந்த நாய் கூட இருக்க இன்னொரு தடவ அவங்கள பத்தி தப்பா பேசுனீங்கன்னா, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்களுக்கு எங்கள பத்தி என்ன தெரியும்? யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்கல்ல? உங்க ஒய்ஃப் இவ்ளோ ப்ளேம் நம்புறீங்கன்னா, எதுக்காக என்ட்ட கேட்குறீங்க? இந்த மாரி அடுத்தவன் கூட சுத்துறவன்ட்டலாம் எதுக்கு வரீங்க நீங்க? போய் உங்க பியூரா இருக்க உங்க ஒய்ஃப் கூட இருக்க வேண்டியதுல. எதுக்கு தேவையில்லாம ஏன் உசுர வாங்குறீங்க? ஓ! இப்ப உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சுல்ல? அதான் இப்படி பேசுற? அவனுக்காக என்னையவே எதிர்த்து போவியா? ஆமா. அவனுக்காக நான் யார வேணாலும் எதிர்த்து போவேன். ஏன்னா, எனக்கு அவன் தான் முக்கியம். அவன் தானா? அப்படி யார் அவன் உனக்கு? அவன் கூட அவ்ளோ படு அப்படின்னு தான்டா சொல்ல வராங்க. அதுக்குள்ளயும் ஜிம்மின் சுகா ஒரே ஒரு அடி தான் கன்னத்துலயே. ஏன்னா ஜிம்மினால இதுக்கு மேல பொறுத்துக்கிற முடியல. "என்ன நீ இவ்ளோ தான் பேசுவ?" அப்படின்ற மாரி தான் அடிச்சுட்டு அங்கேயே நிக்கிறாங்க. நீ ஆமா. எல்லாத்துக்கும் பொறுமை இருக்கு. உங்களுக்கு என்ன பத்தி முழுசா எதுவுமே தெரியல, தெரியாதப்ப எப்படி நீங்க இன்னொருத்தவங்க பேச்ச கேட்டு என்ன ப்ளேம் பண்ணலாம்? அட்லீஸ்ட் உங்க மேல எனக்கு கொஞ்சமாச்சும் இந்த 2 வாரத்துல ரெஸ்பெக்ட் வந்துச்சு. இப்ப அது எதுவுமே சுத்தமா இல்ல. எனக்கு உங்கள பார்க்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. இன்னும் ஒரு செகண்ட் நீங்க இங்க இருந்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிருவேன். நீங்களா வெளிய போறீங்களா? இல்ல போக வைக்கிற மாரி நான் எதுவும் பண்ணவா? அப்படின்ற மாரி தான் ஜிமின் சொல்றாங்க. சுகாக்கே ஒரு மாரி ஆயிருச்சு. ஏதோ அவங்க தப்பு பண்ண மாரி ஃபீல் பண்றாங்க. சரி சுகாவும் அங்கருந்து அப்படியே கிளம்பிட்டாங்கடா கோவமா. கட் பண்ணா நம்ம டேங் வீடு தான்டா. ஸோ டேங் வந்து வந்தப்பயே வீட்ல எல்லாரையும் ஒண்ணு கூட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஜேகேவும் ஜிம்மினும் ஒண்ணா இருக்கிறது. அது ஏன்னு அவங்களுக்குமே சுத்தமா தெரியல. பட் இருந்தாலும் அது என்னான்னு தெரிஞ்சாகணும். எனக்கு அந்த ஃபீல் சுத்தமா புடிக்கல அப்படின்றதுக்கு தான் ஒண்ணா உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலா எல்லாத்தையுமே முன்னாடியே அவங்க வீட்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. "ஏன் அதெல்லாம் விடு. அவ என்னமோ அப்பா எப்படி அவ என்னமோ பண்ணலாம். அது நம்மளோட காரு. அது ஒண்ணும் கார் டாக்ஸி கிடையாது. எங்க அவன்? எனக்கு இப்பயே அவன் இங்க வந்து ஆகணும்." அப்படின்னு அந்த சோபால தான்டா அடிச்சுட்டு சொல்லுவாங்க. கரெக்ட்டா அங்க வந்து ஜி ஜேகே வந்து நிப்பாரு. ஹேண்ட வந்து பின்னாடி கட்டிக்கிட்டு தான். அண்ட் சேம் டைம் வந்து சுகாவும் வந்திருப்பாரு. சுகாவுக்கு ஜங்குக்க பார்க்கும்போது அப்படியே உள்ள எரியுது கோவம்.
அவரால கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அவர் நேரா எதுவுமே பேசாம டேங்க் கிட்ட தான் வந்து உட்காருவாரு. இப்ப கை எப்படி இருக்கு? அண்ணா, இப்ப இதெல்லாம் தேவையில்ல. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ம். எனக்கு தெரியும். ஷுகா, டேங் இந்த விஷயத்த நீங்க இவ்ளோ பெருசாக்கணும்னு அவசியமே இல்ல. ஜங்குக் நம்ம வீட்டோட டிரைவர் தான். அதான் ஜேஹோ பண்ணான்னு நானும் சொல்றேன். அவன் நம்ம வீட்டு டிரைவர். எவ்ளோ தைரியம் இருந்தா அந்த லோ கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் பிக் அண்ட் ட்ராப் பண்ணுவான். எத்தன நாள் இது நடந்திருக்கும்? அப்போ ஒவ்வொரு நாளும் நான் உன் கூட வரலன்னு சொல்றப்பலாம் நீ அவன தான் அப்போ அந்த வண்டியில கூட்டிட்டு போயிருப்ப. அப்படிதான்ல? அப்படின்றாங்க. அவங்க சொல்லும்போது அந்த வாய்ஸ்ல ஒரு பொசசிவ் தெரியுது. இத வீட்ல யார் நோட் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனா மித்ரா நல்லா நோட் பண்றாங்க. இப்போ அது தேவையில்ல டேயாங். அலெக்ஸ் கூட நீ எதுக்கு இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்ற? இப்ப இதுக்கும் என் விஷயமும் எப்படி லிங்க் ஆகுது? அலைஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது, பண்ணாதது என்னோட விருப்பம். நீங்க எதுக்கு தேவையில்லாம அத பத்தி பேசுறீங்க? இப்ப இங்க என்ன நடக்குதோ அத பத்தி மட்டும் பேசுங்க. டேயாங் அது அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏய்! இப்ப டேயாங்க்கு அது விருப்பம்னா, அதே மாரி ஜங்குக்கும் அது அவன் விருப்பம் தான்ல. ஆ அவன் விருப்பம் தான். அவன் அவனோட அவன் 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 யாருக்கோ பிக் ட்ராப் லிஃப்ட் குடுக்கட்டுமே! அது அவன் தான் அவன் பைக் வச்சிருக்கான்ல. அதுட்ட குடுக்கட்டும். எதுக்காக என்னோட கார்ல குடுக்கணும்? அது என் கார். அதுல நான் யாருக்கு சொல்றேனோ, அவங்க மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும். சும்மா இவன்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது. லுக் நீ கூட்டிட்டு போனது உன் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். நீ செட்டப்பா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். அது என்னோட பிரதர். ஆ பிரதரா? ஆமா. என்ன சொல்ற? கேட்டுட்டு ஜங்குக்கே தான்டா பார்க்குறாங்க. அவங்களுக்கே உள்ள ஒரு மாரி தான் இருக்கு. என்ன சொல்ற? ஆமா. நான், மின்யூஜ் அண்ட் ஜிமின் 3 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் இருக்கோம். நாங்க 3 பேரும் ஒரு நல்ல பிரதர்ஸ். எங்க ஃபேமிலியும் அப்படிதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிதான் எங்களுக்குள்ள இந்த பாண்ட் வந்துச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கதைய பூசி முழுகுற மாரி இருக்கு. பிரதர்ன்னு சொன்னா நான் ஈஸியா நம்பிருவேனா? மிஸ் கிம், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஜிமின் வந்து என்னோட ஒரு தம்பி தான். மின்யூஜ் எப்படியோ அதே மாரி தான் ஜிமினும். ஐம் சாரி. என்னால ஜிமின அந்த இடத்துல தனியா விட்டுட்டு போ முடில. ஒரு அண்ணனா, நான் அவனுக்கு பண்ணது தப்பு இல்லன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வேள நான் என் தம்பிக்கு லிஃப்ட் குடுத்தது தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் இந்த வேலையிலே இருக்க மாட்டேன். ஆனா, என்னால என் தம்பிய யாருக்காகவும் விட்டுக் குடுக்க முடியாது. உங்க 3 பேருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு ஜேகே வந்து அவங்க 3 பேர தான்டா பார்க்குறாங்க. ஸோ அவங்க 3 பேரும் ஒரு மாரி பார்த்துட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. டேங்லாம் அத அக்செப்ட் பண்ற மாரியே இல்ல. பிரதர்னா 3 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் வளர்ந்தீங்க. எந்த ஒரு பிளட் ரிலேஷனும் இல்லாம எப்படி அவன் உன்னோட பிரதர் ஆவான்? என்ன ஸ்டெப் பிரதர் மாரியா? அப்படின்றாங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவங்க கைய தான் அவ்ளோ டைட்டா பின்னாடி பிடிச்சிருப்பாங்க. ஸோ மித்ராவும் வந்து வருண தான் ஒரு மாரி பார்க்குறாங்க. ஸோ வருணும் ஒரு மாரி கஷ்டமா தான் டேங்க வந்து பார்ப்பாங்கடா. ஏன்னா, ஒரு சில உண்மைகள்லாம் டேங் தெரிஞ்சா, இப்ப அவங்க சொல்றத ரொம்ப ரீக்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேயாங் போதும். அண்ணா அது வந்து போதும்ன்னு சொன்னேன். டேயாங் ஜங்குக், என் தம்பிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சுகா அண்ணா, அந்த நாய்ட்டலாம் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உங்களுக்கு டேயாங் முழுசா எதுவும் தெரியாம நாங்க தான் அவசரப்பட்டோம். நீ இங்கேருந்து இப்போ போலாம். அப்படின்றாங்க. ஜேகே வந்து டேயாங்க தான்டா பார்க்குறாங்க. ஸோ டேயாங் செம்ம கோவத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஜே ஜ ஆரம் வந்து அகைன்ஸ்டா பேசினாங்க. அப்பா அப்புறம் பேசினாங்க. அடுத்து ஜேஹோப்பு. இப்போ மிச்சம் இந்த சுகா அண்ணனும் டேயாங் சொல்றத கேட்காத மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ டேயாங்க்கு செம்ம கோவம் வருது. "அண்ணா, இவன் என்ன பண்ணான்னு தெரியாதுண்ணா. நீங்க" "டேயாங் போதும்ன்னு சொல்றேன்ல. நீ ரூமுக்கு கெளம்பு." அப்படின்றாங்க. டேங் செம்ம டென்ஷன் ஆயி அங்கேருந்து கெளம்புறாங்கடா. நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு யாருக்கோ தான்டா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ஒரு ஸ்மிர்க் தான் குடுக்குறாங்க. "ஜங்குக், உன்னை இத்தன நாள் நான் உயிரோட விட்டதே நான் பண்ண பெரிய தப்பு தான். பட் சாரி. நாளைக்கு தான் உன்னோட கடைசியான நாள். இதுக்கப்புறம் என் லைஃப்லேருந்து ஒவ்வொருத்தவங்களையும் உன் பக்கம் நீ இழுக்கறக்குள்ளேயும் உன்னை இல்லாதவன்னு ஆக்கிருவேன். ப்ரேயர் டு காட். நாளையோட உன்னோட லாஸ்ட் நாள்.
ஐம் சாரி ஜங்குக். பட் நீ இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுதுடா. நம்ம சுகா தான்டா ஜிம்மின் சங்குட்ட பேசினதுலேருந்து ஒரு மாதிரி தான் அவர் கில்ட்டியாக இருந்திருக்கும். ஸோ ஃபிலிக்ஸ்கிட்ட தான் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்து ஜிம்மினை பற்றி கேட்டிருப்பாரு. ஸோ அப்போ தான் ஃபிலிக்ஸும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மின்யூஜ் அண்ட் ஜங்குக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்து 10 வயசுலேயே அவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு அனாதை ஆசிரமத்துலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் வந்து ஜங்குக், மின்யூஜோட ஃபேமிலி 3 ஃபேமிலியுமே வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிமினோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறம் ஜங்குக் தான் வந்து ஜிமின ஒரு அண்ணா மாரி, அப்பா மாரி ஜங்குக்கும் மின்யோஜ் தான் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு இந்த மாரி நெறைய டீட்டெயில் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த காலேஜில ஜிம்மினுக்கு நடந்த ரேகிங் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப தான் அவருக்கே தெரியுது மயூரி வந்து ரொம்ப அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ வேகமா அவங்க ஜிம்மின் வீட்டுக்கு தான் போவாங்க. ஜிம்மினோட டோர் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுகா வந்து ஒரு பயத்த ஃபீல் பண்றாங்கடா. ஐ மீன் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஒரு எந்த ஒரு பாண்டுமே இல்ல. ஜஸ்ட் புடிச்சிருக்கு அப்படின்றதுனால வந்த ஒரு பயம்டா. வீடு வேற தொறந்திருக்கு. என்னாச்சு? ஏதாச்சுன்னு ரொம்ப பயத்துல இருப்பாங்க. ஸோ வேகமா உள்ள போய் பார்த்தா, ஜிம்மின் உள்ள இருக்கவே மாட்டாங்க. அப்போ ரூம்லேருந்து ஏதோ பாட்டிலா உருட்டுற சவுண்டு தான் வரும். ஸோ வேகமா உள்ள போய் பார்த்தா, வீடு ஃபுல்லாமே ஒரு 2, 3 பீர் பாட்டிலா இருக்கும்டா. நெறையா இருக்கும். உள்ள போய் பார்த்தா, அந்த ஜிம்மின் தான் அந்த பாட்டில வந்து கட்டிலுக்கு பக்கத்துல வந்து உருட்டி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. டால் "ஓ! மிஸ் கிம் வந்துட்டீங்களா? வரமாட்டீங்கன்னு நெனச்சேன். ஏன்னா நான் தான் நெறையா பேர கஸ்டமரா வச்சிருக்கேன்ல. வரமாட்டீங்கன்னு நெனச்சேன். ஏன் வந்தீங்க?" அப்படின்ட்டு ஒரு மாரி பாவமா கேட்குறாங்கடா. சுகாக்கே ஒரு மாரி இருக்கு. "குடிச்சியா? எதுக்கு இதெல்லாம் குடிச்ச?" "அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு மனசு வலிக்குது தெரியுமா? என் அப்பா, அம்மா இறந்தப்போ கூட எனக்கு வலிக்கல. அழுதுட்டேன். ஆனா, இப்ப வலிக்குது. ஆனா அழுக வரமாட்டுதே!" அப்படின்ட்டு ஒரு மாரி சொல்றாங்கடா. சுகாக்கே அழுதுருவாங்க போல விட்டா. "சிமன், டால் ஐம் என்ன டால்னு கூப்பிடாதீங்க. நீங்க டால்ன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஏதோ உணர்ச்சியே இல்லாத மாரி ஃபீல் ஆகுது. ஆனா எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சுகா?" "என்ன சொல்ற? உனக்கு என்ன பிடிக்குமா?" "ம். ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்ற இந்த டார்ச்சர் நான் என்னதான் சொன்னாலும் நீங்க போகவே மாட்டீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நானும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணேன். உங்க பக்கம் சாயக்கூடாதுன்னு. ஆனா என்னால முடியல. அதுவும் இந்த 2 வீக்கா நீங்க என்ட்ட ரொம்ப சாஃப்ட்டா நடந்துக்கிட்டீங்க. எனக்கு எங்க அப்பா, அம்மா கூட இருக்கிற மாரியே ஃபீல் ஆச்சு. எங்க அண்ணேங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியாதுல்ல. ஜங்குக், மின்யூஜு என்னோட அண்ணன். நீங்க எப்படி அவங்கள என் கூட வச்சு தப்பா பேசலாம்? உங்களால எப்படி அப்படி பேச முடிஞ்சுச்சு?" அப்படின்ட்டு தான்டா ஒரு மாரி ரொம்ப பெயினா கேட்குறாங்க. சுகாக்கே ஒரு மாரி கில்ட்டியா ஆகுது. அவங்க ஜிம்மின வந்து தொடலான்னு தான் போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜிம்மின் தள்ளி விட்டாங்க. "இல்ல, கிட்ட வராதீங்க. நான் வந்து ஒரு ஹோம் பிரேக்கரா இருக்க விரும்பல." "என்ன சொல்ற ஜிமின்? எனக்கு தெரியும். நீங்களும் மயூரியும் ரொம்ப டீப்பா லவ் பண்றீங்கன்ட்டு. இப்ப நீங்க பின்னாடி ஏதோ ஒரு இதுக்காக தான் சுத்துறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது வரைக்கும் இந்த ஊர் உலகம் எல்லாமே எங்கள தான் தப்பா பேசும். எங்கள மாரி இருக்கிறவங்க நாங்க தப்பே பண்ணலைனாலும், நாங்க தான் தப்பு பண்ணதா ப்ளேம் பண்ணுவாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா சுகா? உங்கள லவ் பண்ணக்கூடாது, உங்கள வெறுக்கணும்னு. ஆனா என்னால முடியல தெரியுமா? எனக்கு ஒரு ஹோம் பிரேக்கரா இருக்க விருப்பமே இல்ல. எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க. ஆனா, அதே சமயம் என்னால உங்கள வெறுக்கவும் முடியல.
நீங்க இருந்த மாரி என்ட்ட வெறுப்போட நடந்துக்கோங்க. அப்பதான் என்னால உங்கள வெறுக்க முடியும். ப்ளீஸ். எனக்காக என் மேல கோவப்படுங்க. என்ன அடிக்க கூட செய்யுங்க. ஆனா என்ட்ட சாஃப்ட்டா மட்டும் நடந்துக்கிறாதீங்க. நீங்க சாஃப்ட்டா நடந்துக்கிட்டு அப்புறம் கோவப்பட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க டேபிள்ல ஒரு பாட்டில் இருக்கும்டா. அது தான்டா எடுத்து குடிக்கிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் சுகா பாட்டில எடுத்துட்டு ஜிம்மின தான் அவங்க ஹிப்ல கைய வச்ச மாரி புடிச்சுக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே சுகாவ பார்த்துக்கிட்டே அங்கருந்து மயங்கிட்டாங்கடா. சுகாவுக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு ஜிம்மின பார்க்க. சாரி ஜிம்மின். கண்டிப்பா இந்த உலகத்துல யாருமே உன்ன ஹோம் பிரேக்கர்ன்னு சொல்லாத அளவுக்கு நான் வச்சுக்கிருவேன். ஐ ப்ராமிஸ். அண்ட் நீ என்ன வெறுத்தப்பயே நான் உன்ன விட்டு போமாட்டேன். எப்ப என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டியோ, அதுக்கப்புறம் நான் உன்ன விட்டு போவேன்னு நினைக்கிறியா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ ஜிமின். அப்படின்ட்டு ஜிமின தான்டா பார்க்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம மின்யூஜ் தான்டா. ஸோ மின்யூஜ் ஃபிலிக்ஸும் மின்யூஜும் அப்பப்போ மீட் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த மாரி தான் ஃபிலிக்ஸ் ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ மின்யூஜ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பாரு. ஃபிலிக்ஸ் கோவமா தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி 10 நிமிஷம் லேட்டு. என்னோட டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்க. எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையில இருக்கேன். ஆல்ரெடி என்னால 3 பேருமே சமாளிக்க முடியல. நீங்க வேறயா? அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றேன்ல, அந்த ட்ரெஸ்லேருந்து வெளிய வர. அது பத்தாதா? ஓ! ஆல்ரெடி 3 அண்ணங்களையே 3 அண்ணன் தம்பிகளையே சமாளிக்க முடியல. இல்ல உங்கள வேற இல்ல. நான் உனக்கு பிரதரா இருக்க விரும்பல. அப்புறம்? ஃபெலிக்ஸ், இன்னும் புரியாத மாரி நடந்துக்கிறாத. எனக்கு உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். உன் ஹஸ்பண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேல என்னாலலாம் நடிக்க முடியாது. ஐ லவ் யூ ஃபெலிக்ஸ். உன் மனசுல என்ன இருக்கோ, அத நீ மெதுவாவே சொல்லு. நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா, என்ன விலகி மட்டும் வைக்காத. புரியுதா? அப்படின்ட்டு ஃபிலிக்ஸோட மடியில தான்டா படுக்குறாங்க. ஃபிலிக்ஸே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்ட்டு. ஆனா, அவங்களுக்கு ஒரு பயமாவும் இருக்கு. ஏன்னா, இப்போ வரைக்கும் ஜிம்மின் சுகா கஸ்டடியில இருக்கிறது ஜங்குக்கும் தெரியாது, மின்யூஜுக்கும் தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகும்? இத நான் மறைச்சிட்டேன்னு தெரிஞ்சா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு ஃபிலிக்ஸ்க்கு. பட் அது எதுவுமே அவங்க சொல்லல. ஸோ ஃபிலிக்ஸ் மின்யூஜ் பார்த்தா அப்படின்னா, அப்படியே அந்த லேப்லயே படுத்து தூங்கியிருப்பாங்க. ஃபிலிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் செகண்ட்ல நடந்த மாரி தான் இந்த கன்ஃப்யூஸ் எல்லாமே ஃபீல் ஆகுது. ஸோ அவரும் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி மினிஞ்சோட ஃபேஸே தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஸோ இங்கிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக்குக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் டேங் இப்படி நடந்துக்கிறான்? கொஞ்ச நாள் அவன் தான் பேசாம ஒதுக்கி வச்சான். இப்ப என்னடான்னா, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாரி தான் அவர் ஒரு மாரி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இப்படியே தான் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்ல தான் இந்த ஸ்டோரி இந்த இடத்துல முடியுதுடா. அண்ட் நான் சொன்ன மாரியே சூன் ஒரு டேக்குக்கு ஒண்ணு சேர்ற பார்ட் ஐ மீன் அவங்களோட ஜாலி மூமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் அகைன் சொல்றேன். வேற ஒருத்தவங்க ஸ்க்ரீன் ரொம்ப வரலன்ட்டு என்ட்ட கேட்காதீங்கடா. கண்டிப்பா அது டேக்குக் ஸ்டோரி. ஸோ டேக்குக் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின், சுகா வரலாம். அண்ட் நான் நல்லபடியா அந்த ஸ்டோரிய முடிக்க ட்ரை பண்றேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ரா. கண்டிப்பா உங்க சப்போர்ட் இருக்கும்போது எனக்கும் டெய்லியும் கன்டினியூஸா வீடியோ போடணும்னு ஒரு மோட்டிவ் ஆகுது. ஸோ ஐ ஃபீல் இட்ரா.